சென்னை வேளச்சேரியில் உள்ள விஜயநகர் பகுதி கனமழை காரணமாக தண்ணீரில் மிதக்கிறது. அங்கு சிக்கியவர்களை மீட்கும் பணியில் படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த தகவல்களை இனி பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, மேடவாக்கம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இங்கு படகுகள் விடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே இங்கு வேளச்சேரி பகுதியில் வசிக்கும் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். தாமோதரன் சார், வணக்கம். குறிப்பா வேளச்சேரி பகுதியில் இப்போ படகு விட்டுருக்கீங்க. எவ்வளவு நீர் சூழ்ந்திருக்கு? இதற்கான காரணம் என்ன? இது 85 மழையை விட இந்த வாட்டி அதிக மழை பெஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் 7 அடி தண்ணி அளவுக்கு நீர் பிடிச்சிருக்கு. இப்போ படகு விட்டு எல்லோரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மக்கள் ஒரு பீதியாக இருக்காங்க. என்ன நடக்கும் இதுன்னு நடக்கும்னு சொல்லிட்டு பீதியாக இருக்காங்க. அது பீதிப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் சோசியல் ஒர்க்கரு, இதுவை சேர்ந்தவங்க, கார்பரேஷனை சேர்ந்தவங்க எல்லோரும் சேர்ந்து நல்ல பணிகள் செஞ்சு அவங்கள எல்லோரும் மேலே ஏற்றி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான இதுவும் இல்லை. மற்ற அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், சில பள்ளியில் தங்க வைக்கணும். அது இன்னும் கார்பரேஷன் எந்த அறிவிப்பும் கொடுக்காமல் இருக்காங்க. அது ஒரு இது. 11ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் மழை சரியான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சால் இந்த ஊரே முழுகிடும். அந்த அளவுக்கு சூழ்நிலை வரும். இதுக்கு முன்னெச்சரிக்கையாக அரசாங்கமும் முடிவெடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சரி, குறிப்பாக வேளச்சேரி பகுதிகளில் எப்பொழுதுமே மழை பெய்தாலே நீர்த்தேக்கம் இருக்கும். குறிப்பாக இந்த பகுதியில் எதன் காரணமாக இப்போ அதிக அளவில் நீர்த்தேக்கம் இருக்கு? இந்த இது வர்றதில்லை. இந்த மாதிரி பெரும் மழை வர்றது வழக்கமாக இருக்குது. அந்த பெரும் மழை வரும்போது கால்வாய்கள் அடைக்கப்பட்டு சில ஆளுங்கள்லாம் 10 வருஷமாக அதை அடைச்சிடுறாங்க. பல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் இதுவை போட்டுடுறாங்க, கடை அமைச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த இது தேங்கி போகுது. இந்த மாதிரி பெருமழை வரும்போது அந்த கால்வாய் போதாமல் இப்போ இந்த ஏரி தண்ணி இதெல்லாம் அதிகமாக திறந்து விட்டு இந்த மாதிரி பெரும் வெள்ளம் வருது. அது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது கன்ஃபார்மாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 75, 85, 95 அந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு, மழை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2015 நான் பார்க்குறேன், இந்த வெள்ளத்தை பார்க்குறேன். அது 85 மழையை விட இந்த மழை அதிகமாக இருக்குது. சார், நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இந்த பகுதியில் மாநகராட்சியோட நடவடிக்கை இன்னும் எவ்வளவு வேகமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான நிவாரணங்கள் மக்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பகுதியில் மாநகராட்சியினுடைய இது ஒரு 50% தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் 50% சில சோசியல் ஒர்க்கருங்க, கட்சிக்காரங்கள இவங்களாம் கூட கேட்டு அவங்க முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அது என்ன போர்ஷன் எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி சில வேலை போட்டு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுவும் செஞ்சுருக்காங்க, சொல்ல முடியாது. குறிப்பாக வேளச்சேரி பகுதியை பொறுத்த வரையில் அதிக அளவில் தண்ணீர் வருவதற்கான காரணம் வேளச்சேரி ஏரி நிரம்பி இருப்பதாகவும், அதே போல் ஆதம்பாக்கம் ஏரியும் நிரம்பி இருக்கிறது. கால்வாய்கள் போதுமான அளவிற்கு வசதி இல்லை என்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். இங்கு மழை நீர் கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலாக தேங்கி இருக்கும் காரணத்தினால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான அபாயமும் இருக்கிறது. மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத சூழலும் இங்கு உருவாகி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.